தொடர்ச்சியாக 37 ஆண்டுகளாக இயங்கி வருகிற சூலூர் பாவேந்தர் பேரவையின் ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த மொழிப்போர் நினைவு உணர்ச்சி விழா, பெரியார் நினைவு அறிவு விழா, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பேரவையின் தலைவர் அன்புக்குரிய திரு வை.க. சண்முகவேல் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி இருக்கிற அன்பு நண்பர் தோழர் வரதராஜ் அவர்களே, முழுமையாக இந்த பாவேந்தர் பேரவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தொடர்ச்சியான இந்த முன்னெடுப்புகளை நிகழ்த்தி வருகிற புலவர் சிந்தலை கௌதமன் அவர்களே, நிகழ்ச்சியில் பெருமை சேர்த்திருக்கிற சூலூர் பேரூராட்சியினுடைய தலைவர், அவருடைய குடும்பத்தை முன்னும் பின்னும் சேர்ந்த பெருமக்கள், வருகின்றிருக்கிற பெருமக்கள், பாராட்டு பெற்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சுருக்க வேண்டி இருக்கிறது பலவற்றை. இதில் பார்த்தோம், இதில் பல பேருக்கான பாராட்டுகளில் முதல்ல சொல்லணும். மத மறுப்பு, ஜாதி மறுப்பு, புரோகித மறுப்பு, முற்போக்கு திருமணம் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். தமிழ் பெயர் தாங்கிய குழந்தைகள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். 3 வயதுக்கு உட்பட்டோர், ஏன்னா அதிகமாக போய்விடும் என்ற அச்சத்தால் அதனால் 3 வயதுக்கு உட்பட்டோர்னு அதை சுருக்கி கொண்டார்கள். தமிழ் பெயர் தாங்கிய வணிக நிறுவனங்களையும் அப்படித்தான் 3 ஆண்டுகளுக்குள், அதுக்குன்னா திரும்ப எல்லாருக்கும் கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதை போல பெயர் தாங்கிய தமிழ் பெயர் தாங்கிய குழந்தைகள், தமிழ் பெயர் தாங்கிய வணிக மன்றங்கள், புரட்சிகர திருமணங்களில் தங்களை இணைத்து கொண்ட இணையர்கள், பொது வாழ்க்கையில் இந்த மண்ணுக்கு தேவையானவற்றை, மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கிற அவர்களை தேடி பிடித்து அடையாளப்படுத்தி அவர்களை பாராட்டுவது மட்டுமல்ல, இந்த விழாவே ஒரு வழிகாட்டு விழா. அதில் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் அடுத்து விழா எடுப்பவர்களுக்காக வழிகாட்டு விழா என்ற அளவில் இதை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவில் நாம் பெரியாரை நினைவு கூர்ந்தும் மொழி போராட்டத்தை நினைவு கூர்ந்தும் சிலவற்றை பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இப்போது அதிகமாக விவாதிக்கப்படுவது ஒரு பெரிய சிக்கல் நமக்கு வந்திருக்கிறது. வரலாறுகளை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வரலாற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் வரலாறே தெரியாதவரோடு தான் போராட வேண்டிய தேவை வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நீதி வழங்க வேண்டியவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்னா, நீதி பற்றிய நடுநிலைமையை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள்லாம் ஏராளமான பேர் நீதித்துறையில் நுழைந்து விட்டார்கள். கேட்பதற்கே நெஞ்சம் பதறுகிறது. நமக்கு அவ்வளவு சினம் பொங்குகிறது. ஒரு நீதிபதி, ஸ்ரீமதி என்ற ஒரு நீதிபதி, அவங்க ஒரு வழக்கில் போடுகிறார்கள். இந்த இவருடைய போக்கெல்லாம் இப்போ நான் திசை திருப்பி போவதான் நினைக்காதீர்கள், பேச வேண்டி இருக்கிறது. எப்படி இருக்கிறார்கள்? இந்த ஒரு வழக்கு சனாதன தர்மம், அதுக்காக தான் இந்த சனாதன தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். சனாதன தர்மம் என்ற உரை எப்படி பதற வைத்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த சனாதினிகளையும் என்பதை நிகழ்வுகள் நமக்கு காட்டுகின்றன. முதல்ல ஒரு வழக்கு, இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். துணை முதல்வரை, நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு. அந்த வழக்கை எடுத்து விசாரித்தவர் அனிதா சுமந்த் என்கிற ஒரு நீதிபதி, நாமம் போட்ட நீதிபதி. அவங்க அதில் தீர்ப்பில் சொன்னார்கள், இல்லை இதில் எவ்வித தகுதி குறைவும் இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்தில் அதை தகுதி குறைவாக சொல்ல முடியாது என்பதுதான் தீர்ப்பு. அதை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதற்கு பின்னால் சனாதன தர்மத்தின் பெருமைகளை பற்றி 85 பக்கம் எழுதுறாங்க அந்த தீர்ப்பில். போட்ட வழக்கை தள்ளுபடி செய்தவர்கள், தகுதி நீக்கம் செய்ய முடியாது என்று சொன்னவர்கள். ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி அவ்வளவு 85 பக்கம் எழுதி மிகப்பெரிய கருத்துக்கள், அரிய கருத்துக்களை, நான் சொன்ன வரலாறு தெரியாதவர்கள் என்று சொல்வது நீதிபதிகளும் சேர்ந்துதான். ஜாதி என்பது 100 ஆண்டுகளுக்கு உருவானது.
அந்த அம்மா தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க. செஞ்சுரி ஓல்டு என்று சொல்லுகிறார், அவ்வளவுதான். இப்போ அதை திருப்பி பின்னால் பதிவேற்றம் செய்த பின்னால் இணையத்தில் போய் அதை திருத்தினார், ரீசன்ட் டேஸ்ன்னு மாற்றினாங்க அதை. அவர்கள் அவ்வளவு பேசுகிறார்கள் ஜனாதன தர்மத்தை பற்றி. அடுத்து இன்னொரு நீதிபதி, அவர் பேர் சேஷையாவோ என்னமோ ஒரு பெயர், அவர் சொல்றார் சனாதன தர்மம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, குடிமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதுதான் சனாதன தர்மம். நமக்கு வருகிற கோபத்துக்கு மடையா என்று திட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் மாண்புமிகு நீதிபதி அப்படி சொல்ல முடியவில்லை. என்னையா படிச்சுட்டாது பேசுறியா நீ? இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு அடிக்கடி நம்ம தோழரெல்லாம் பேசுவாங்க. அதை கூட பார்க்காத நீதிபதியாக அவர். நேற்று சில நாட்களுக்கு முன்னால் தீர்ப்பு, இதே வழக்கு திரும்பவும் துணை முதல்வரை பற்றித்தான் அந்த தீர்ப்பு. அதில் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க அந்த தீர்ப்பில் என்பது, அவருடைய என்ன அவருடைய மரபு என்ன அவனுடைய வரலாறு என்று பார்த்தால், இவர் கருணாநிதியின் மகன் இல்லை, முதலமைச்சரின் மகன். முதலமைச்சர் யாருன்னா இந்த கட்சியை சேர்ந்தவர். இந்த கட்சிக்கு வழிகாட்டியாக இருந்தவர் பெரியார். பெரியார் ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர். இதெல்லாம் தீர்ப்புலையா சொல்லணும்? இதெல்லாம் போட்டு தொலைஞ்சிருந்தாலும் சொல்லி தொலைன்னு விட்டுறலாம், அப்படி போடவும் இல்லையே. இப்போ அதை சொல்லி ஒரு நீதிபதியெல்லாம் எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு கேவலமாக இருக்கும். நம்ம அவங்களுக்கெல்லாம் பாடம் எடுப்பதை போல் முதல்ல அந்த 2 நீதிபதிக்கும் சனாதன தர்மத்தின் குறிப்பிட்ட பக்கங்களை எடுத்து நான் அனுப்பி வைத்தேன். கொஞ்சம் அடுத்த முறை இதை படித்துவிட்டு தீர்ப்புகளில் நீங்கள் பேசுங்கள், பொது வழியில் பேசுங்கள் என்று. அடுத்து இந்த அம்மாவுக்கு அனுப்பணும், ஸ்ரீமதிக்கு. இப்படிப்பட்ட நீதிபதியில் இருக்கிறப்ப தான் நம்ம இதையெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம். என்ன, நாம் இவர்களுக்கெல்லாம் புராணம்தான் பெருசு, வரலாறுகள். ஏன்னா மெக்காலேவே இப்போது வரலாற்றில் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிற கட்சி அங்கே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது, பரப்புகிற கட்சி, ஊக்குவிக்கிற கட்சி. அவங்க இங்கே தமிழ்நாடு நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்மிடம் பரப்புவதற்கு இன்னொன்று அவங்களுடைய எதிரிகளாக சில பேரை காட்டி வைத்திருந்தார்கள் காலங்காலமாக. 2 மதம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மதச்சார்பின்மை பேசுபவர்கள், இவங்க தான் எதிரிகளாக இருந்தார்கள். புதுசாக இப்போ சேர்க்குறாங்க இன்னொரு ஆளை, மெக்காலேயிஸ்ட்னு ஒருத்தர் சேர்க்குறாங்க. 5 கெட்ட 5கள் என்று நான் கூட அதை பற்றி ஒரு பேசிய உரையை கூட, அது புத்தகம் நம்ம கருஞ்சட்டை பற்றி பகுத்தார் போட்டிருந்தார். கெட்ட 5 மலிஷியஸ், அதாவது எம்ஸ், 5 எம்ஸ் என்று சொன்னார்கள். அது என்னன்னா, அதில் எல்லாத்தையும் மற்றவங்களாம் விட்டுருங்க. ஏன் மெக்காலே மீது அவர்களுக்கு கோபம்? அவர் அறிவு வெளிப்பட்ட கல்வி நமக்கு பெற வேண்டும் இந்த மக்களிடம். அவர் அந்த மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்று ஒன்று எழுதுகிறார் 1935. அறிஞரெல்லாம் உட்கார்ந்து அதில் உண்மையை எழுதுவோர்கள், அவங்களாம் உண்மையை மறைக்காமல் எழுதுவாங்க. நாங்கள் எல்லாம் கூடினோம், விவாதித்தோம், இந்த முடிவுக்கு வந்தோம் என்று சொல்லிவிட்டு எந்த மொழியில் கற்பிக்கலாம் என்று வந்தபோது, தாய்மொழியில் என்று பாதி பேரும் சரிபாதி பேர் தாய்மொழியில் என்றார்கள். நாங்கள் ஆங்கிலத்தில் என்று சொன்னோம். அதற்கு நாங்கள் சொன்ன விளக்கம், கலை சொற்கள் இல்லை, அதெல்லாம் உருவாகவில்லை, எனவே உருவாக்கிவிட்டு செய்யலாம் என்று சொன்னோம். அப்போது அவங்க கருதி கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டை சார்ந்தவர்கள், கல்வி பெற்றவர்கள் 30 ஆண்டுகளுக்குள் எல்லாவற்றையும் தாய்மொழியில் கலை சொற்களை உருவாக்கி விடுவார்கள், அதற்கு பின்னால் அவரவர் மொழியில் கற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம் என்று எழுதுகிறார்கள். முதல்ல கல்வி பெற்றவன் யார், அவன் என்ன செஞ்சான்னு நமக்கு தெரியும். அவன் தான் ஆங்கிலம் இருந்தால் நல்லது, அப்போ தான் இந்த பயல்கள்லாம் படிக்க வர மாட்டாங்கன்னு நினச்சவன். அவர் என்ன எழுதியிருந்தார்? மற்றொன்று அவருக்கு வந்த கோபம், இந்த நாட்டில் அறிவியல் என்பது எப்படி இருக்கிறது? 3 செய்தி தான் சொன்னாங்க. அறிவியலை சொல்லுகிறார்கள், புவியியல் எப்படி இருக்கிறது, இங்கே இருக்கிற எத்திக்ஸ், நன்னெறிகளை பற்றி என்ன வைத்திருக்கிறார்கள், இது எல்லாம் சொல்லுகிற போது இந்த நாட்டில் நான் புவியியலை பார்க்கிறேன், பார்த்தாக்க பாலில் கடல் இருக்கின்றதான் இங்கே புவியியலாக இந்த மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்கிறாரு, எத்திக்ஸ் என்னது, கழுதியை தொட்டால் அதற்கு என்ன பரிகாரம் கொண்டவற்றைத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் எழுதுகிறார். வரலாறு என்ன சொல்லுகிறது? 50 அடி உயரம் கொண்ட அரசர்கள் 500 ஆண்டு வாழ்ந்தார்கள், ஆட்சி செய்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் இந்த மக்கள் கேட்கிற கல்வியாக இருக்கிறது, இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு அதை விட அதிக கோபம், இந்த நாட்டின் பெருமொழிகளாக இருக்கிற சமஸ்கிருதமும் பாரசீகம், அப்போதான் அதுவும் புழக்கத்தில் இருந்த மொழி தான். இந்த 2 மொழிகளிலும் இருக்கிற அறிவியல்,
புவியியல், வரலாறு, எத்திக்ஸ் எல்லாவற்றையும் இணைத்தால் கூட அதில் இருக்கிற செய்திகள் ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற தொடக்கப்பள்ளி மாணவனுடைய பேழையில் இருக்கிற அந்த செய்திகள் கூட அதில் இல்லை என்று எழுதிவிட்டார். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கோபம். சமஸ்கிருதத்தை நாங்கள் என்னென்ன கதை கட்டி வச்சுருக்கோம், நீ இப்படி சொல்லிவிட்டாயே என்பது அவர்களுக்கு கோபம். அதனால்தான் இன்றளவும் அவர்கள் அவன் மேலே கோபம் வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த கல்வி பெறாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நாம் நினைத்த சனாதன தர்மத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம் என்ற கோபம் அவர்களுக்கு பொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த மெக்காலேயவை இப்போ தொடர்ந்து எல்லா பக்கமும் அந்த மெக்காலேயை பற்றிய தவறான செய்திகளை பேசுவது ஒரு பக்கம், எல்லா பல்கலைக்கழகங்களுக்கு போகிற இவர்கள் மெக்காலேவுக்கு எதிரான செய்தியை தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்காங்க. அறிவியல் வந்துவிடக்கூடாது. அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு தெரியும், அறிவியல் மாநாடுகள். இப்போ அறிவியல் மனப்பான்மையை பற்றியெல்லாம் பேசணும். இது பெரியார் அது எளிமையாக சொன்ன சொற்கள் தான், சொன்னதாக என்னிடம் சொன்ன செய்திகள் தான். நமக்கு அறிவியல் அறிவு இருக்கிறது, ஆனால் அறிவியல் மனப்பான்மை நம்மிடம் வளரவில்லை என்பது அவருடைய கருத்து. அதை நம்ம கூட்டி ஒன்றும் சொல்லலாம். அதனால தான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்மவர்களால் செய்ய முடியவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அறிவியல் அறிவு மட்டும் போதுமா, மனப்பான்மை வேண்டாமான்னா ஆசிரியர்கள் தான் தர முடியும். இப்போ ஆசிரியர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்பதுதான். இப்போ எனக்கு அவர் எதெல்லாம் பேசலான்னா, உங்கள் கதையை கூட கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. என் கதையா என்றார். எங்கள் ஆசிரியரை பற்றி நான் கல்வி பெறுகிற போது நான் பெற்ற ஒரு செய்தி, அதை சொல்லிவிட வேண்டாம். அவரும் புலவர் தான், பகுத்தறிவு புலவர். அவர் எப்படி இருந்தார்னா, கிறித்துவ பள்ளி நான் படித்தது, எங்கள் தமிழாசிரியர். அவர்களுக்குன்னு தனி வீடுகள்லாம் கட்டி கொடுக்கப்பட்டன. முதல் வீடு அவருடையது தான். அவங்க மற்றவங்களாம் மாதா படத்தை வச்சுருப்பாங்க, அந்த படங்களை வெளியே வச்சுருப்பாங்க. இவர் மட்டும் பெரியார் படத்தை வைத்திருப்பார். ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அந்த கட்டத்தில் திராவிடர் கழகத்துக்கும் திமுகவுக்கும் எதிரடையாக நின்று கொண்டிருந்த, மோதி கொண்டிருந்த காலகட்டம். எங்கள் தமிழாசிரியர் சம்பத்குமார் என்ற புனைப்பெயரில் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டங்களில் பேசி கொண்டிருந்தவர். ஆனாலும் பெரியாரை அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்பதில் ரொம்ப அழுத்தமாக இருந்தவர். அவர் தான் சொன்னார், எங்களிடம் ஒரு கதையை சொல்லுகிற போது புராண கதையை சொன்னார், ஒரு கதையை. அப்போ அந்த பாடத்தில் சொன்னது தான் இன்னும் எனக்கு, ஏன்னா இதை சின்ன செய்திகள் நமக்கு சிந்திக்க தோன்றும். இப்போ இவர்களுடைய செயல்கள் பாராட்டப்படுகிற போது தான் அந்த செயலுடைய நன்மைகளை தெரியும். நான் சொல்வேன், எனக்கு 3 முறையில் தான். ஒன்று பெரியாரியத்தை பரப்புவது, இன்னொன்று சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகளுக்கு எதிராக நின்று போராடுவது, தாய்மொழி வழி கல்வி, தமிழ் வழி கல்வியை எடுத்து செல்வது. இதைத்தான் நான் என்னுடைய முக்கிய பணிகளாக நான் கருதி கொண்டிருப்பவன். அப்போ அவர் சொன்ன போது சொன்னார், ஒரு பாடத்தை நடத்தினார். அது என்ன பாடம்னு தெரில, கதையை சொன்னால் ஐயா சொல்ல சேலா பாக்கியானம் என்ற நினைவு எனக்கு, அது சரியா தப்பான்னு தெரியல. குறும்புக்கார கண்ணனை அவங்க பெற்றோர்கள் உரலில் போட்டு கட்டி வச்சிடறாங்க, இவன் எங்கேயாவது சுற்றிடுறான்ட்டு. அவர் உரலையும் இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போனால் 2 மரத்துக்கு இடையில் சிக்கிக்குது, இழுக்கிறாரு, 2 மரமும் விழுந்துருது. உரலதை இழுத்துட்டு போகுது குழந்தையை தடுத்த 2 மரங்களுக்கு இடையில் சிக்கிய போது அதையும் தள்ளி விட்டது. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், என்று ஒரு புராண கதை உண்டு என்று சொன்னார். அப்படி சொல்லி முதல்ல சொன்னார். என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு விளக்கம் கேட்டார். புராண கதைனா என்னன்னு தெரியுமா? எல்லாம் கை தூக்கணும். ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் ஆளுக்கு ஒன்று சொன்னோம். அப்படி இல்லை, முதல்ல பொருளுக்கு தெரிஞ்சுக்கோ, அந்த சொல்லுக்கான பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். என்னன்னு கேட்டோம். நவீனம்னா புதுசு, புராணம்னா பழசு. நவீன் புராணம் என்ற சொல் தான் வடமொழியில் பயன்படுத்துவான். அடுத்தது செய்தி நிகழ்ச்சி என்றால் நடந்தது, கதை என்றால் நடக்காதது. இப்போ செய்தினா உண்மையானது, கதைனா பொய்யானது. இப்போ புராண கதைக்கு சரியான மொழிபெயர்ப்பு பழைய பொய் என்று சொன்னார் அவர். இதுதான் எங்களுக்கு சொன்னது. உடனே எங்கள் மனதிலிருந்து எல்லாம் சரி. எனக்கு உண்மையில் எனக்கு என் முடிகள் எல்லாம் அப்படியே இருந்தது. இவ்வளோ நாளாக இப்படி தான் நம்பிட்டு இருந்தோமோ என்பதை போல. இப்போ கல்வியை படிக்கிற போது நம்ம இந்த மாதிரி சொல்கிற சின்ன செய்திகள் நம்ம பற்றி கொள்ளும். அதிலிருந்து தான் நாங்கள் மற்ற செய்திக்கெல்லாம் போனோம். அவர் எங்களை விடுதலை என்ற ஒரு பத்திரிக்கை வரும் போய் படியினார். இப்படி தான் எங்களை தொடக்கி வைத்தார். இப்படியா இருக்கட்டும். அப்புறம் நம்ம பாவேந்தரப்போ தான் நினைவு வந்தார். நான் அண்மையில் கூட ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசினேன். அவனுக்கு பாட்டு எழுதிக்கிட்டாங்கன்ட்டு பாரதியாரை பற்றி விமர்சனம் செய்வதற்காக அதை சொன்னேன். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. அவர் சொல்லிட்டு போயிட்டார், காலையில் மட்டும் படி, அப்புறம் பாட்டு எல்லாம் சரியாக 15 தான், வேறு என்ன பாட்டாக இருக்கும் அவங்க சொன்னது. மாலையில் விளையாட்டு,
நீ ஒரு வேளை படித்தா போதும். இவர் சொன்னார், காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படி, படி படி தான். நம்ம பையனுக்கு சொன்னது அது, அவங்க பசங்களுக்கு அவர் சொல்லியிருப்பார் என்னமோ. அப்போ அடுத்தது அவர் சொல்லுவார், அதை சொல்லுகிற போது சொல்லுவார், நம்ம என்ன படிக்கணும், அவர் சங்கத்தமிழ் நூலை படி தான் அவர் சொன்னது. சாதி தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி, தீமை வந்திடுமே மறுபடி நூலைப்படி. அதோட இருக்குல்ல, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. இதெல்லாம் படிச்சிடாதப்பா என்று அவர் சொல்லுகிறார். அது பாவேந்தரை நினைவு கொள்ள வைக்கிறது அந்த சொற்கள் என்று சொல்லிவிட்டு. ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறோன்னா, நாம் பெற்ற தொடக்கத்தில் ஒன்று அறிவியல் மனப்பான்மை நமக்கு வந்தபோது அதை தொடர்ந்து எடுத்து செல்லுகிற போதும் பல தீமைகள் தெரியும். ஒன்றை பார்க்கிறோம். கிராமத்தில் நான் என் இளம் வயதில் பார்த்தது, எங்கள் பகுதியில் இருக்கிற ஒருவர் எப்படி நடத்தப்படுகிறார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர், ஆனால் ஊரில் நேர்மைக்கு பெயர் போனவர். ராமர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லா பஞ்சாயத்திலையும் அவருடைய கருத்தை கேட்பார்கள் என்ற அளவுக்கு இருந்தவர், அருந்ததியர் அவர். ஆனால் அவரு கூட நாங்கள்லாம் போனால் எழுந்து நிற்பார். எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னால் அதை மறுத்து விடுவார். ஆனால் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய மனிதராக கருதப்பட்டவர். அப்புறம் அவங்களை எப்படி நேசினாங்க, என்ன சொல்லால் அழைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு வரும். அப்போ நமக்கு முதலில் பார்க்கிற தீமை, முதலில் பார்க்கிற கொடுமை, முதலில் சந்திக்கிற ஒரு மின்னல் அறிவு, இதெல்லாம் நம்ம எங்கே கொண்டு போகணும்னா நம்ம அதைத்தானே பேசி கொண்டு இருக்கிறோம். நம்மை எந்தெந்த இடத்துலலாம் யார் யாரெல்லாம் நம்மை இழிவுபடுத்தினார்களோ, நம்மை அடக்கி வைத்தார்களோ, நமக்கு உரிமையை மறுத்தார்களோ, அதை பற்றி நாம் சிந்திக்கிற போது அதை ஒழிப்பதில் நம் பங்கு இருக்க வேண்டும். ராஜா வீட்டுக்கு பால் ஊற்றின ஒரு கதை இருப்பதை போல, யாராவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, போராடிடுவாங்க, சும்மாவாக இருக்க போகிறாங்க, அவங்கெல்லாம் நமக்கு வந்துவிடும் என்று எண்ணி ஏமாந்து போகிற காலமாக இப்போதில்லை. முதல்ல இருந்திருக்கலாம், இப்போ இல்லை. ஒவ்வொருவரும் இருந்தால் கூட நம்ம ஏமாற்றி விடுகிற ஆற்றல் மிக்கவர்களாகத்தான் நம்மை ஆள்பவர்கள், மையத்தில் ஆழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அறிவியல் மாநாட்டில் என்ன பண்ணார்னு நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் பெருமை பேசுவார்கள். நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், தமிழ்நாடு புரிந்து கொண்டு இருக்கலாம். நம்ம ஊரில் நம்பிக்கை உள்ள, கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர் கூட ஏற்றுக்கொள்ளாத செய்திகள்லாம் அவன் நம்பதாக தலைமை அமைச்சர் பேசினார் விஞ்ஞானிகள் மாநாட்டில். அப்போவே பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது, அதுதான் விநாயகர் பிறப்புக்கு காரணம். அப்போவே ஸ்டெம் செல்லை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. காந்தாரிக்கு பிறந்த ரத்தம் அது 100 குழந்தையாக மாறியது. அவ்வளோ அறிவியல் இருந்தது நம்மிடம் என்று அவர் பேசினார். ஒருத்தருக்கு மட்டும்தான் கோபம் வந்தது. படித்த அத்தனை பேரை எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ஒருவர், அவர் இந்தியாவில் பிறந்து நல்ல வேளையாக வெளிநாட்டில் இருக்கார். இங்கிலாந்து நாட்டினுடைய விஞ்ஞானிகள் அவைக்கு தலைவராக இருக்கிறார். வெங்கி ராமகிருஷ்ணன் இங்கிருந்து போனவர் தான். அவர் தான் வெளியே பேட்டி கொடுத்தார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க வரைக்கும் நான் விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நாம் படித்ததையும் நாம் பயன்படுத்துவதில்லை என்பதுதான். படிப்பு என்பது வயிற்றுக்கு, மூளைக்கு என்று ஏற்றாமல் வயிற்றுக்கு என்று வைத்து இதையெல்லாம் பார்த்து கோபம் பொங்கத்தான் பெரியார் பேசுகிற நேரத்திலாம் கடுமையான சொற்களை சொல்லுவார். பெரியார் சொன்னார்னு சொல்லுவாங்க. அதுவே போதவில்லை. அவர் சொன்னது எருமைக்கு என்ன பண்ணுறது என்றெல்லாம் சொல்லுவதை போல அவர் பேசினார். கடுமையாகத்தான் பேசினார். ஆனால் நம்ம நன்மைக்காக பேசினார். அவரை ஒன்றை சொல்லியே விளக்க பார்க்கிறார்கள் அவரை நம்மிடமிருந்து. இப்போ மொழி போராட்டத்தை பற்றி விவாதங்கள் என்ன வந்துட்டு இருக்குது. அவர் கலந்துக்கலங்கிறான், இன்னொருத்தர் தான் நடத்தாருங்கிறான், என்னென்னமோ சொல்லி கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் பின்னால் இருந்த சங்கதியெல்லாம் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு இப்போ நான் வியந்து போனது கூட, நாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் எஸ்விஆர் அவர்கள் பெரியாரை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு நூலை எழுதினார்கள். பெரியார் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதை போல அந்த நூல். அதை எழுப்பியவர் ஒரு அம்பேத்கரியவாதியாக இருக்கிற ஒருவர். அவர் கூட இப்போ பெரியார் திடலில் அவர் அழைத்து அவருக்கு பாராட்டு விருதெல்லாம் கொடுத்தார்கள். அவர் இப்படியெல்லாம் பெரியாரை பற்றி பேசுகிறார்களே, அதை தெளிவுபடுத்தியாக வேண்டும் என்பது அவர் கேள்வியாக சொன்னார். அதுக்கெல்லாம் எழுதினார். அப்போது அந்த நூலை வெளியிடுகிற போது சில நண்பர்கள் இப்போது ஒரு முயற்சி செய்கிறார்கள். திராவிட இயக்க புத்தகங்கள் எல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும், பிற நாடுகளுக்கு செல்வது ஆங்கிலத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக 5 நூல்களை மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். நீதி கட்சி வரலாறு,
நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய மொழி போராட்டத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது, இடஒதுக்கீட்டை பற்றி பேராசிரியர் அன்பழகன் எழுதிய ஒரு நூலினுடைய ஆங்கில படிவு, இதெல்லாம் அந்த நேரத்தில் 5 நூல்களும் வெளியிடப்பட்டது. ஒரு சட்டத்துறையில் சட்டக்கல்லூரி பேராசிரியர் போகிறது செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பரெல்லாம் சேர்ந்து தங்கள் சொந்த செலவில் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நூலை படித்த பின்னால் தான் நிறைய செய்திகளை தெரியும். அதாவது இப்போது இந்தியை பற்றி நான் அதை சில நேரத்தில் நாம் பகிர்ந்து கொள்வது நல்லது என்று தான் அந்த நூலை தமிழில் வடிவத்தில் இருப்பதை இப்போது தான் தமிழில் நான் அதை பார்க்கவில்லை, ஆங்கிலத்தில் படித்தேன். இப்போ தான் இந்த முறை புத்தக சந்தையில் வாங்கி கொண்டு வந்தோம். அப்போ அவர் எவ்வளோ அற்புதமான செய்திகளை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் பதிவு செய்திருக்காக படிக்கிற போது தான் அண்மையில் நாங்கள் எல்லாம் பேசி புதிய செய்தி போல பேசி கொண்டிருந்தோம். இது புதிதாக உருவாக்கப்பட்ட மொழி என்பதை சொல்லி கொண்டிருந்தோம். இதெல்லாம் வடநாட்டில் தான் உருவாக்கினா எதுக்குன்றதை அவ்வளோ ஆழமாக இந்த நாட்டில் எப்படி இந்தி உருவாக்கப்பட்டது என்பதுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் சொல்கிற போது பல செய்திகளை இதில் பதிவு செய்கிறார். கல்கத்தாவில், அதாவது 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் எனலாம், கல்கத்தாவில் இருந்த கில்சிஸ் என்ற ஆங்கில அதிகாரி இதற்கு பெரிதும் காரணமாக இருந்தார். அவருடைய தூண்டுதலின் பேரில் லல்லுபாய், சடல் மிஸ்ரா முதலியவர்கள் ஒன்று கூடி பாரசீக மொழியிலிருந்து உருது இதெல்லாம் எடுத்துட்டு உருது சொற்களை எல்லாம் அகற்றிவிட்டு சமஸ்கிருதத்திலிருந்து பெருஞ்சொற்களை எடுத்து ஒரு மொழியை உருவாக்கினார்கள் என்று அவர் எழுதுகிறாரு. எழுதுறதுக்கு மட்டுமில்லை, அந்த செயற்கை மொழியை பற்றி ஆதரித்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி எழுதுகிறார். அதில் ராஜேந்திர பிரசாத் பேசியிருக்கிறார். இந்தி மொழி உருவாகி 135 ஆண்டுகள் ஆகிறது என்று இந்தி பிரச்சார சபா தலைவராக இருந்த சம்மேளனத்தில் தலைவராக இருந்தபோது பேசுகிறார். அவர் உரையில் இருக்கிறார். அதை எடுத்து நாவலர் சுட்டி காட்டுகிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்தி இலக்கியங்களாக துளசிதாஸ் ராமாயணத்தெல்லாம் சொல்கிறான், அப்படியெல்லாம் இல்லை, துளசிதாஸ் ராமாயணம் பேசப்பட்டது வேறு மொழியில் என்று அவர் சொல்லுகிறார். அது கரிபோலி மொழியில் தான் எழுதப்பட்டது, தவிர இந்தியில் எழுதலை என்று சொன்னார். நாம் அண்மையில் கூட கேட்டிருப்போம், இந்தின்னு இன்னும் மிரட்டி ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் நம்மிடம். நாம் உறுதியாக இருக்கிறோம், இருமொழி கொள்கையை கொண்டு வந்து விட்டோம் என்பது வேறு. அந்த மொழி போராட்டம் என்பதை பற்றி நாம் படத்திறந்து வைத்த மொழி போராட்டத்தில் நாங்கள் உயிரை ஈந்தவர்கள். இது 48 மொழி போராட்டத்தை ஒட்டி எழுதப்பட்ட புத்தகம். அது 38 இந்தி போராட்டத்தின் போதல்ல, 48 நடந்த இந்தி போராட்டத்திற்கு அப்போது எழுதப்பட்ட நூல். இது 48 எழுதப்பட்டது. அப்போ அதில் அந்த மொழி போராட்டத்திற்காக எவ்வளவு இயக்கங்கள் செய்தார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், 38 நடந்தது, 48 நடந்தது, பின்னால் நடந்து கொண்டிருந்தது, 65 நடந்தது, எல்லாம் சரி. ஆனால் அவனும் காதுக்கு போகவே இல்லை என்று நாம் கருதி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆட்சி மொழி சட்டம் 63 எழுதப்பட்டது, அலுவல் மொழி சட்டம். அதற்கான விதிகள் உருவாக்கப்படவே இல்லை. எப்போ நமக்கான சட்டம்னா விதி உருவாக்கத்தை ரொம்ப நாள் எடுத்துக்கொள்வார்கள். இப்போது நம்முடைய வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது, 89 இயற்றப்பட்டது, 96 தான் விதி எழுதினான், 7 ஆண்டுகள் காத்திருந்து. ஆனால் ஐஐடி, ஐஏஎம் போன்ற சிறப்பு கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு 57 சட்டம் வந்தது, 56 விதிகளை எழுதியிருந்தார்கள். அதுக்கு அதே போலத்தான் நம்ம அலுவல் மொழி சட்டத்திற்கு அதுலேயும் அடைப்புக்குறியில் தெளிவாக மைய அரசு அலுவலகங்களின் பயன்பாட்டுக்கு என்று அடைப்புக்குறியில் ஃபார் த யூஸ் இன் யூனியன் ஆஃபீஸஸ் என்று போட்டிருக்கிறார். அதுக்கு தான் அந்த சட்டம். ஆனால் அதற்கான விதியை 76 எழுதினாங்க. 76 என்றவுடன் உங்களுக்கு தெரியும், ஜனவரியில் ஆட்சி முடிந்தது, எல்லோரும் சிறையில் இருக்கிறார். திராவிட கழகத்து தலைவர்லாம் இருக்காங்க, தலைவர் மணியம்மையாரை தவிர. திமுகவில் எல்லோரும் உள்ளே இருக்கிறார்கள், தலைவர் கலைஞரை தவிர. எல்லாத்தையும் கைது செய்து அவசர நிலை காரணமாக மிஸ்ஸாவில் கைது செய்து போட்டிருந்த நேரத்தில் விதிகள் எழுதப்படுகிறது. அந்த விதிகளில் எழுதினான், இந்த சட்டத்துக்கு இதுதான் பேர், வழக்கமாக எழுதுவாங்க. அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கும், எங்கெல்லாம் இங்கே ஆட்சி அந்த இது நடைமுறையில் இருக்கும் என்பதற்கு இட் ஷல் எக்ஸ்டெண்ட் டு தி ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்று எழுதியிருக்கிறார். எப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் சிறையில் வைத்திருந்த போது எழுதப்பட்ட விதிகளில் கூட தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்துத்தான் எழுத முடியும் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருந்த தலைவர் தோழர்கள். அவங்கெல்லாம் சும்மா அவங்க போராட்டமான சாதாரண போராட்டம் இல்லை. எப்போ அவங்க மனசில் 65 போராட்டம் 11 ஆண்டுகள் கழித்து ஆட்சி மொழி சட்டத்துக்கு விதிகளை உருவாக்குவோன் மூளையில் போய் அழுத்தம் கொடுக்குது. அப்படி எழுதுறா, தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடு. ஒன்று இன்று வரை இருக்கிறது, அந்த விதி இன்னும் மாற்றப்படவே இல்லை. ஆனால் இந்தி வந்துக்கிட்டு இருக்கு, அது வேறு. ஆனால் அப்படியே உறுதியான போராட்டம் தான்
அவர்கள் கொடுத்த அந்த தாக்கம் தான் இங்கே போராட்டம் நடந்தான் கருதி கொண்டிருக்கிறோம். நம்மவர்கள் கூட அதை பற்றி பெரிதாக கருதி கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் எங்கோ இருப்பவன் அதை புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு அவங்க செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியதாக. பல செய்திகளை சொல்லலாம். அதை நான் அதில் எப்படி உருதுக்கும் இந்திக்குமான மோடி இந்து முஸ்லீம் பிரச்சனையாகி பாகிஸ்தான் ஆயிற்றோ, அதுபோல் இந்திக்கும் தமிழுக்குமான சிக்கல் திராவிட நாட்டு விடுதலையில் முடியும் அப்படின்னு அவர் எண்ணத்தோடு அவர் எழுதுகிறார். அப்போது நெடுஞ்செழி இப்பவும் சொல்லுவான், திராவிட நாடுன்னா எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்துட்டான் நம்மால், நம்ம மடையினாங்க. அண்ணா மிக அழகாக சொன்னார், மொழிவழி பிரிந்து தான் இருப்போம், மொழிவழி பிரிந்து இனவழி கூடியிருக்கிற பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய சமதர்ம திராவிட கூட்டரசு என்று தான் சொன்னார். திராவிட நாடுன்னு எளிமையாக பத்திரிக்கை எழுதிடுவோம், திராவிட நாடு ஆகிடும். அப்படிலாம் அவர் கேட்கவே இல்லை. வினோபாவோடம் நடந்த பேட்டி இருக்கிறது நம்ம நாட்டில். இப்போ நூலெல்லாம் ஐயா போட்டிருக்காங்க, படித்து பார்க்கலாம். வினோபாவிடம் கேட்குறாரு, எல்லோரும் ஒத்துக்கொள்ளாமல் ஒரு மறுத்தால் என்ன செய்வீர்கள்? பிரிந்து போகும் உரிமையை அளித்துத்தான் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறார். அதை பற்றி கொள்ள போகட்டும். நீங்கள் கேட்பது தனி நாடா, சிலோன் போலவா என்று. ஆம், அப்படித்தான் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் நம்மவர்களுக்கு நம் செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ அப்படிலாம் சொல்லிடான்னா, திராவிட நாடாலும் எல்லாம் சேர்ந்த நாடு தான். ஆனால் தனித்தனி நாடுகள். இது 1917 நவம்பர் மாதம் நீதி ஜஸ்டிஸ் 8 தலையங்கம் எழுதிய டி.எம். நாயர் எழுதியது. சகோதர மொழிகளான 4 மொழிகளுக்கும் இறையாண்மை கொண்டு அரசு படைப்பது எங்கள் அமைப்பின் நோக்கம்னு எழுதுறாரு அவர். அப்போ சாவரின் ஸ்டேட்ஸ் ஃபார் தி சிஸ்டர் லாங்குவேஜஸ், திராவிடியன் சிஸ்டர் லாங்குவேஜஸ்க்கெல்லாம் ஒரு நாடு அமைக்கணும், இறையாண்மை கொண்ட நாடாக நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று அவர் எழுதினார். அதை அண்ணா பிரதிபலித்தார். எப்போதும் நம்மவர்களிடம் அந்த எண்ணம் இருந்து கொண்டு தான் இருந்தது. 1926 நமக்கு முன்னால், அதற்கு முன்னால், நாமெல்லாம் இந்த போராட்டம் வருவதற்கு முன்னாலே ஒருத்தர் சர் சங்கர் நாயர் என்று ஒருவர் நீதிபதியாக இருந்தவர், வைஸ்ராய் அவருக்கு ஜனாதிபதிக்கு ஆலோசகராக இருந்தவர், குடியரசுத் தலைவருக்கு. அவ்வளவு பெரிய ஆள் அவர். 1919 இந்த சட்டத்தை எதிர்த்து, ரவுலட் தாக் சட்டத்தின் அடிப்படையில் நடந்த ஜாலியன்வாலா படுகொலையை கட்டி பதவியை துறந்தவர் அவர். மீண்டும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் உட்கார்றார். ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். தமிழ் பேசும் 10 மாவட்டங்கள், அப்போ 10 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கு, பேரெல்லாம் எழுதுறார் எந்தெந்த மாவட்டங்கள், இவற்றுக்கு தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்பதை டெல்லியில் தீர்மானம் கொண்டு போகிறார். மேலவை போல அந்த ராஜ்யசபா மாதிரி கொண்டு போகிறார். அந்த தீர்மானத்தை வெற்றி பெற்றதா என்பது வேறு. அவர்களுக்கு படை வைத்து கொள்ளும் உரிமை உண்டு, அவர்களுக்கு தொடர்வண்டி வைத்து தனியாக நடத்துறதுக்கான உரிமை உண்டு என்றெல்லாம் ஒரு தீர்மானத்தை கொண்டு போகிறாரு. ஒருத்தர் ஆதரிக்கிறார். நமக்கு மலேசியாவில் இருக்கிற தமிழர், அப்போ மலையா பர்மா இந்தியாவோடு இருந்த காலம், எல்லாம் இருந்த காலம். அப்போ அவர் அதை ஆதரிக்கிறார். தோற்கடிக்கப்படுகிறது என்றாலும் அந்த சிந்தனை ஒருத்தருக்கு வந்துடுது. இந்த தமிழ்நாட்டை மட்டும் ஏன் பேசணும்? அவர் பார்த்தா மலையாளி கணக்குப்படி, டி.எம். நாயரும் மலையாளி தான், சங்கர நாயரும் மலையாளி தான். ஏன் இவர்களுக்கு எந்த எண்ணம் வருது? இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்கள், தங்கள் மொழி மீது அக்கறை உள்ள, பற்றுள்ள, உறுதியான மக்கள், இவரிடம் கொண்டு போக வேண்டும் தான் நோக்கமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போது நாம் அதை இந்தி என்பதை பல வடிவத்தில், கல்வி வடிவத்தில் கொண்டு வருகிறான், என்னென்னமோ கொண்டு வர்றான். அது என்னென்ன சொற்களால் அதை திரிக்க வேண்டுமோ அந்த சொற்களால் திணிக்கிறான். இந்த சனாதனம்னு சொன்னால் தான் நமக்கு வடமொழியும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. அவன் சொல்கிற பொருள் தான். நான் வேடிக்கையாக கூட பல பேரிடம் பெயர் வைத்திருப்பலாம், கேட்பேன், என்னென்னு உங்களுக்கு ஏதாவது பொருள் தெரியுமா? பொருள் தெரியாமல் வச்சுக்கிறீங்களே. திராவிட கழகத்தில் வீரமணி அவர்கள் அப்போது பரிசீட்டு நடந்து கொண்டிருந்த காலத்தில் இப்போ சுவரட்டி போட்டிருந்தான். நாங்கள் கூட்டம் நடத்துகிற இடத்துல அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டுமா அப்படின்னு போட்டு பரிசீட்டுக்கான விளம்பரம். இப்போ வீரமணி சொன்னார், உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று ஆரம்பித்தார். திருஷ்டின்னா பார்வை, அதிர்ஷ்டம்னா குருடுன்னு அர்த்தம். குருட்டாம்போக்கில் ஒரு பரிசுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் குருட்டாம்போக்கில் விழுவுறது தான். நமக்கு கல்லெடுத்து அடித்தோம், குருட்டாம்போக்கில் அடித்தோம், பறவை விழுந்துருச்சின்னு சொல்கிற மாதிரி குருட்டாம்போக்குங்கிறது அதிர்ஷ்டம்னு அவன் சொல்கிறான். அதிர்ஷ்டசாலின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் குருடர்கள் ஆக வேண்டுமான்னு தான் விளம்பரம் பண்ணியிருக்கிறான். உனக்கு மொழி தெரியாது, அதனால் நீ ஒத்துக்கிட்டு இருக்கிற, உன் தமிழ் மொழியில் போட சொல்லுது. அப்போ இந்த சிக்கல் தெரியும் என்று பேசினார். அப்படி பல சொற்களை எண்ணி பார்க்கிறோம், நமக்கு பொருளே தெரியாது.
ஆனால் அது நல்லா இருக்குது. இப்போ மூணு எழுத்து இருக்கணும், ஒரு வடமொழி எழுத்து இருக்கணும், அதுதான் பேர் இப்போ எல்லாத்துக்கும். அப்படி தான் இப்போ போய்கொண்டு இருக்கிறது. 3 எழுத்து தான் இருக்கணும் பெயருக்கு, ஆனால் அதில் ஒரு கட்டாயமாக ஒரு வடமொழி எழுத்து இருக்கணும். இப்படி தான் நம்மால் பேர் வச்சிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு மாற்றாக நம்ம மாற்றி காட்டி கொண்டு இருக்கிறோம், அது வேறு. ஆனால் அப்படி செய்து கொண்டிருந்தார். அப்போ நாம் அதை எப்படி அதை எதிர்கொள்வது என்பதற்கும் நாம் அதை வழிகாட்டி இருக்கிறோம், அதை ஊக்குவிக்கிறோம், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஏன்னா நம்ம பொருள் தெரிந்தாவது வைத்து கொண்டிருப்போம். கருப்பாயின்னு பேர் வச்சா ஒத்துக்க மாட்டா, ஆனால் ஷியாமலான்னு பேர் வச்சா ஒத்துக்குவாங்கல்ல, அதுவும் கருப்பாயி தான். அது நம்முடைய மறைமலடிகள் மகளை பற்றி இப்போ கதிரேசன் செட்டியார் சாப்பிடுகிற போது ரசம்னு கேட்டிருக்காரு. சாறு என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறதே என்று நீலாம்பிகை சொன்னார்களா. அம்மா கருப்பாயி கொஞ்சம் சாறு விட்டுருன்னாராம். நீலாம்பிகைன்னா கருப்பாயின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவார்கள். அதை போல பலவற்றை, பொருள் தெரியாதவற்றை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதும் நம் மொழியிலிருந்து நாம் அதை போனால் சொற்கள் வந்தால் பெரியார் சொல்லுவார். ஆங்கிலம் வந்தது, நமக்கு அறிவியல் வந்தது. வடமொழி வந்தது, நமக்கு என்ன வந்தது? மூடத்தனம் தான் வந்தது. வடமொழி வராமல் இருந்தால் மோட்சம் வந்திருக்குமா, நரகம் வந்திருக்குமா, திதி வந்திருக்குமா, திவசம் வந்திருக்குமா, இதெல்லாம் வந்திருக்குமா நமக்குன்னு கேட்பார். அதெல்லாம் வந்திருக்குமா நமக்கு? அதுக்கான சொற்களை நம்மிடம் இல்லையே. இப்போ அது சொற்கள் மட்டும் வரல, சொற்களோட சிந்தனைகளும் சேர்ந்தல்லவா வருகிறது என்பதால் தான் நாம் அதை அறுத்தோம். மொழி போராட்டம் என்கிற போது அவர் 38 எடுத்த போராட்டம் மொழி போராட்டம் அல்ல. மொழி போராட்டமே முழு போராட்டம் அல்ல. இது பண்பாட்டு போராட்டத்தின் ஒரு பகுதி. நாம் அதை பண்பாடு அழிக்க வரதில் ஒன்றை தடுக்கிறோம். இன்னும் பல வகையில் நாம் தடுத்தாக வேண்டும் நம்ம அழிப்பதை. இப்போ அந்த பண்பாடு திணிப்பது என்பது மீண்டும் நம்மை கொண்டு போய் இதில் திணிக்கிறது தான், கொண்டு வைத்துக் கொள்வது தான். அந்த முக்கியமான அந்த செய்திகள் தான் இப்போ பேச வேண்டும். அது இல்லாமல் பெரியாரை நேரடியாக சுயமரியாதை என்று வருகிற போது இந்த இயக்கம், அதனுடைய நூற்றாண்டு, இதெல்லாம் சேர்த்து தான் பேச வேண்டி இருக்கிறது. இப்போ அதில் பெரியாரை பொறுத்தவரை எளிமையாக சொல்லுவார். அரசியலில் சொல்லுகிறார்கள், நான் முதலில் இந்தியன், பிறகுதான் என்னவோ அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், முதலில் நான் மனிதன், பிறகுதான் நான் எதுவோ. அது தமிழ்னாவோ அல்லது எதுவாக இருக்கட்டும், முதல்ல மனிதன். மனிதன் என்பதற்கு முக்கியத்துவம், அவ்வளோதான். இதுக்கும் கடவுளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்பார். இதை சொல்வதற்கும், சமத்துவம் பேசுவதற்கும், இழிவை ஒழிப்பதற்கும் முயற்சிக்கிற போது இதில் எங்கே வந்தது நாத்திகம், இங்கே எங்கே வந்தது கடவுள் மறுப்பு? சமத்துவத்திற்கு எதிராக இருப்பதை எல்லாவற்றையும் எதிர்ப்போம் என்கிற போது வரலாம். சமத்துவத்தை இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான்ல, நீ முஸ்லீமை எதிர்க்கிறியா, இதெல்லாம் இது நம்மளும் உன்னை கேட்டுகிட்டே தான், அந்த கேள்வியை நம்மளும் கேட்டுகிட்டே தான் இருக்கான். இன்னும் நம்ம ஏன்டா எதிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எங்களை அது சிக்கல் பண்ணுற பகுத்தறிவு என்ற அடிப்படையில் எதிர்க்கிறோம். ஆனால் பெரியார் இயக்கம் இழிவு ஒழிப்பு இயக்கம். சமூக இழிவை ஒழிக்க வேண்டும், நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற சமூக இழிவிலிருந்து நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்ற இயக்கம். எதற்கு நம்ம மீது இழிவை சுமத்தாத ஒருவரை, சமத்துவத்தை மறுக்காத ஒருவரை ஏன் பண்ணணும்? நாம் பகுத்தறிவு என்று வருகிற போது அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். ஆனால் இதில் எடுக்கிற போது எங்களுக்கு என்ன தேவை வந்தது? சுயமரியாதை இயக்கத்தில் அப்படிப்பட்ட பார்வையோடு தான் நடத்தினார். திராவிடர் கழகமாக வந்த பின்னால் கூட ஒரு அறிக்கையில் சொல்லுகிறார், நாங்கள் வகித்து கொண்டிருக்கிற கொள்கையில் கடவுள் மறுப்பு ஒரு கொள்கையாக இல்லை என்று சொல்லுகிறார். திராவிடர் கழகம் ஆன பின்னால் ஒரு அறிக்கையில் கூட சொல்லுகிறார். ஆனால் அதுக்கெல்லாம் அவர் சொல்கிற வழிகள்லாம் போனால் நாத்திகனாகத்தான் இருக்க முடியும் என்பது வேறு. ஆனால் அவர் சொன்னது. எனவே இந்த பெரியாரை அறிவு விழாவாக நாம் பாற்றாலும் சரி, மொழி உணர்வு நிகழ்ச்சியாக இதை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் நம்மை தகுதியுள்ள மனிதனாக, முழு தகுதி பெற்ற மனிதனாக ஆக்கிக் கொள்வதற்கு தடையாக இருப்பதை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இப்போது நாம் இவற்றை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அது தனிநாடு கோரிக்கை, அந்த பலெல்லாம் வருது. அதை இப்போது நாம் பேசுவதை விட, இப்போது நமக்கு வந்திருக்கிற ஆபத்து, நமக்கு அமைந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. நான் சொல்லுவேன், மூடநம்பிக்கை அல்லவராக பகுத்தறிவாதிகள் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை இருந்தது, நல்லா பேசுகிறது தான் நல்ல தலைவராக இருக்க முடியும் என்று. அதனால் ஸ்டாலின் கொஞ்சம் தகுதி குறைவானவர் தான் என்ற மூடநம்பிக்கை அவர் ஆட்சிக்கு நடைமுறைப்படுத்த வரைக்கும் இருந்துட்டு தான் இருந்தது. அந்த மூடநம்பிக்கை அதுக்கு பின்னால் தான் மறைஞ்சது. பேச்சாலாம் இருக்குன்னு அவசியம் இல்லையா, செயலாளராக இருந்தால் போதும், செயல்படுவராக இருந்தால் போதும் என்பது அவர் வந்த பின்னால் தான் நமக்கு தெரியுது. நான் பல நேரங்கள் நாங்கள் சொல்கிறோம், அவர் சரியான தலைவராக இருக்க முடியாது, என்னங்க ஒன்றும் சரியாக விஷயத்தை கூட சொல்ல முடியல, இப்படி கருதி கொண்டு இருந்தோம். பதவி இல்லாத 10 ஆண்டு காலத்தில் அவர் என்னென்ன யோசித்து வைத்திருக்கார் என்பதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இன்னும் 10 ஆண்டான முழுசாக தெரியும்னு நினைக்கிறேன்.
இது யாரும் எண்ணி பார்க்காத திட்டங்கள் பலவற்றை அறிவிக்கிறார்கள். அந்த கல்வியில் நமக்கு அடித்தட்டு மக்களிடம், கிராமப்புற மக்களிடம், அதிலும் உழைக்கும் மக்களிடம் கல்வி முழுமையாக போய் சேரவில்லை. போய் சேர்ந்தாலும் அவர்கள் உரிய இடத்தில் போய் அமர்த்தப்படவில்லை. பெற்ற கல்வியினால் அமர்த்தப்படவில்லை. அந்த இடங்கள்லாம் போய் உட்காரல அவங்க. அதையெல்லாம் செய்வதற்கான முயற்சிகள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு புதிய தமிழ்நாட்டை கட்டியது கலைஞராக இருக்கலாம். அதை நல்ல வடிவத்தோடு ஆக்கி பிரமிக்கத்தக்க அளவுக்கு வெளி மாநிலங்கள் எல்லாம் பார்க்கத்தக்க அளவுக்கான ஒரு மாநிலமாக மாற்றியதில் இவருக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அதை நம்ம மகிழ்ச்சியோடு பார்த்த வண்ணம் இதையெல்லாம் பேசுகிறோம். இதுக்கு ஏதாவது ஊறு வந்து விடுமோ? இதை செய்வதற்குத்தான் அரசியல் என்பது ஆட்சியில் இருக்காங்க செய்வாது என்பது கூட மட்டுமல்ல, நமக்கான ஆட்சியாளர்கள், நமக்கான திட்டங்களை எடுத்து செல்பவர்கள். இப்போ அவங்களை எப்படி நாம் பார்க்க வேண்டும்? இதுதான். யாராவது ஒவ்வொன்று நினச்சிருப்பாங்களே. இப்போ அண்மையில் சொல்லி கொண்டிருந்தேன், குரூப் 1 சர்வீஸ் கல்வி பெறுவதில் குரூப் 1ல் பெரும்பான்மையாக பெண்கள் தான் தேர்வானார்கள். தேர்வானது 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போது அண்மையில் அதிகாரிகள் மட்டில் சொன்னாங்களாம், அந்த களப்பணிக்கு செல்வதற்கு பெண்களாகவே பெரும்பாலும் இருப்பதால் எங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுது, கொஞ்சம் ஆண்களையும் கொஞ்சம் வர்ற மாதிரி பண்ணுங்கன்னு கேட்குற நிலை இப்போ உருவாகி இருக்குது தமிழ்நாட்டில் தான். எல்லா கல்வியிலும், வெளிநாட்டு கல்விக்கு போனவங்களாக இருந்தாலும் சரி, மதிப்பெண் பெறுவதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்குற ஊக்கம் எப்படி போகிறதுனா, நம்மால் பல விஷயத்தோடு படிப்பான் பையன். கல்வி கற்க வேண்டும் என்று பெண்களுக்கு வந்துவிட்டால் அவன் கல்வியில் மட்டுமே குறிப்பாக இருந்து படிக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகவில்லை. குடும்பங்கள் ஒரு பக்கம் தடையாக இருந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த பெண்களுக்கான உரிமை என்று பேசிய பின்னால் அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய இயங்குகிற துறையை நினைத்து பார்த்தால் நமக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது. அண்மையில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அது இன்னும் கூட வரலன்னு நினைக்கிறேன். வெளியே ஏன் சொல்லவில்லையோ, தேர்தல் போது சொல்லுவாரோ தெரியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால், 2 ஆண்டுகளுக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர்களை பற்றியெல்லாம் ஒரு குறிப்பெடுக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். தோல்விக்கு என்ன காரணம், அவன் ஏன் தோல்வி அடைந்தான், 10ஆம் வகுப்பு தேர்வில் ஏன் தோற்று போனான், அவனுக்கு ஏதாவது குடும்ப சிக்கலா, அப்பா இல்லாமல் இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணம்? அல்லது அப்பா குடிகாரன், அந்த குடும்பத்தை வந்திருக்கலாம். இதை பற்றி கணக்கெடுக்க வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியல, இப்போதான் தெரியும். அதில் வேலை செய்கிற ஒருவர் சொல்லித்தான் கேள்விப்பட்டேன். அவங்கெல்லாம் கணக்கெடுத்து அவர்களை உடனடியாக வருகிற தேர்வில் எழுத வைப்பதற்கு குறுகிய காலத்தில் பயிற்சி கொடுத்து அவர்களை தேர்வடைய வைத்து 12ஆம் வகுப்பில் அவர்களுக்கு எடுக்கிற பாடத்தில் தொடர்ந்து அவர்களை கண்வாய்த்து 2 ஆண்டுகள் கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2812 பேர் அவர்கள் முழுமையாக தேர்வடைய செய்து அவர்களுக்கான விருப்பமான கல்விகளுக்கான இடங்களை தனியார் நிறுவனங்களிலும் பெற்று, படிப்புக்கான கட்டணமும் கட்ட வேண்டாம், கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணம் இல்லை என்ற நிலையில் 2812 பேர் இந்த ஆண்டு கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறார். கிராமப்புறங்களில் இருக்கிற ரூரல் மாணவர்கள் மட்டும்தான் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல ஏன் அப்படி ஆச்சு, என்ன காரணம், அதை பாருங்கள். நமக்கு பெரிய அதிசயமாக இருக்குது. இப்படி ஒரு முயற்சியை ஒரு அரசு செய்திருக்குமா என்றால், சமூகத்தின் மீது அக்கறை, சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை, சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது கூடுதல் அக்கறை. இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, இந்த சுயமரியாதை சிந்தனை. திராவிடர் இயக்கம் என்பதே என்ன, வேற என்ன திராவிடர் இயக்கம் என்பது என்ன? ஆரியர்கள் அறுவை தடுத்து வைத்தார்கள். திராவிட இயக்கம் அதை உடைத்து விட்டது, தடையெல்லாம் உடைத்து விட்டது. எல்லோரும் கல்வி பெறலாம் என்பது தானே. நம்ம முதல்ல கல்வியிலிருந்து சமூக உரிமைகள்லாம் பெற்று விட்டோமா என்றால் முழுமையாக இல்லாமல் இருக்கலாம். அது ஒரே நேரத்தில் அனைத்தும் சாதித்து விட வேண்டும் நம்மால் சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. படிப்படியாகத்தான் செய்வார்கள். ஆனால் ஒரு சிறு இடைவெளி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை பார்க்கிறோம். இந்த சமூக அக்கறை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அதை பார்ப்பார்கள். எவ்வளவு இப்படிலாம் நம்ம எண்ணி பார்த்துருக்க மாட்டோம். வாராது போன்ற மாமணிலாம் சொல்லுவாங்க, இல்லை, வாராது போன்ற மாமணியாய்த்தான் இப்போது வாய்த்திருக்கிறார். இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் நாம் சமூகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் இருப்போர் தங்களுக்கான பங்குகளை, தங்களுக்கான பணிகளை நேர்மையாக செய்து, முழுமையாக செய்து, ஈடுபாட்டோடு செய்து இன்னும் நல்ல தமிழ்நாட்டை
உயர்த்துவோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.